ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். இந்த உலகத்துல குளத்திலயோ ஆத்துலயோ கடல்லையோ தூண்டி போட்டோ வலைய போட்டோ பல பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் யூசுவலா இல்லாம அன்யூசுவலா நடந்த வித்தியாசமான சம்பவங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அப்பா தன்னோட 3 பசங்களை மீன் பிடிக்கலான்னு ஒரு ட்ரிப்புக்கு கேப் கார்டு கூட்டிட்டு போறாரு. அதுவும் அவங்களோட சொந்தமான போட்ல போயிருக்காங்க. அன்னைக்கு டேவும் பார்க்க நல்லா இருக்கு, வெதரும் நல்லா இருந்திருக்கு. அப்போ அந்த அப்பா தன்னோட பசங்களுக்கு பெரிய மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இவங்க போட்ட தூண்டிலேயே ஒரு மீன் மாட்டிருக்கு. ஆனா அந்த மீனை சேஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு மீன் வந்திருக்கு. அது இவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய மீன். அது ஒரு ஒயிட் ஷார்க். இவங்க போட்ட தூண்டில மாட்டின மீனை பிடிக்கிறதுக்காக அந்த ஒயிட் ஷார்க்கும் வந்திருக்கு. நல்ல வேலையா அந்த ஷார்க்கு அந்த மீனை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த ஷார்க் போகும்போது அதோட வாளால அந்த பையன் முகத்திலேயே அடிச்சிருக்கும். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். 2014 புளோரிடா நாட்டுல பனேடா ஸ்பிரிங்ஸ்ங்கிற ஒரு கடற்கரையில ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிருக்காங்க. இந்த தடவை இவங்க ஷார்க் மீனையே தான் பிடிக்க போயிருக்காங்க. ஒரு 4 அடி நீளமுள்ள ஒரு ஒயிட் ஷார்க்க பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஷார்க்குக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதை விட பெரிய சைஸ்ல ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் போல ஒருத்தவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க பிடிச்ச ஷார்க்க மேல இழுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது கோலியாத் குரூப்பர்ங்கிற ஒரு ராட்சத மீன் அந்த ஷார்க்கையே முழுங்கிட்டு போயிடுச்சு. இத பார்த்த அந்த குரூப் ஆஃப் பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம மிரண்டு போயிட்டாங்க. அந்த ராட்சத மீனோட நீளம் பாத்தீங்கன்னா சுமார் 8.2 அடி. அதோட எடை எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 790 பவுண்ட்ஸ் கிட்ட இருக்குமா. அதனாலதான் அந்த 4 அடி உள்ள ஷார்க் மீனை இது ஒரே கடியில முழுங்கிட்டு போயிடுச்சு. நாங்களா சுனாமிலே ஸ்விம்மிங்க போறவங்க அப்படிங்கிற டயலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதான் இங்க ஒரு சிறுத்தை ஜாலியா ஒரு ஆத்துல ஸ்விம்மிங்க போட்டுக்கிட்டு இருக்கு. இத மீன் பிடிக்க போன அந்த படகுல இருந்தவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. ஒருவேளை போர் அடிக்குதுன்னு சிறுத்தையும் மீன் பிடிக்க வந்திருக்கும் போல. அண்டார்டிகால 6 மாசம் சம்மர் காலமா இருக்கும். அந்த நேரத்துல தான் மீன் பிடிக்கிறவங்களாம் பகல் இரவுன்னு பார்க்காம முழு மூச்சா மீன் பிடிக்க இறங்கிடுவாங்க. 2007 அப்படிதான் வழக்கமா ஒரு குரூப் மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்போ அவங்க போட்ட தூண்டில ரொம்பவே ரேரான ஒரு ராட்சத கொலாசஸ் ஸ்குவிட் ஒன்னு மாட்டிருக்கு. இந்த வகை ஸ்குவிட்கள் தான் அந்த கடல்லையே ரொம்ப லார்ஜஸ்ட் ஸ்பீஷீஸ். அதுக்கு இது செகண்ட் லார்ஜஸ்ட் சைஸ் ஸ்குவிட் தான். அங்க மீன் பிடிக்க போன யாருமே இது வரைக்கும் இவ்வளவு பெரிய உயிருள்ள ஒரு கொலாசஸ் ஸ்குவிட பார்த்ததே இல்ல. நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ஸ்டீவன் ஓஷியங்கிற ஒரு மரைன் பயாலஜிஸ்ட் இந்த வகையான இவ்வளவு பெரிய ராட்சத ஸ்குவிட நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை வித்து நிறைய காசு பார்க்கலான்னு ஆசைப்பட்டிருக்காரு இவரு. அதுக்கு அந்த மீன் என்ன பண்ணிச்சு தெரியுமா? என்ன பிடிச்சி நீ எவ்வளவுக்கு வேணா வித்துக்கோ, அதுக்கு நான் உன்னை பழிக்கு பழி வாங்குற விதமா உன்னோட கோப்ரோ கேமராவை என்ன பண்ற பாருன்னு சொல்லி அந்த பாக்ஸோட மூடியை இடிச்சு அந்த கேமராவை கடல்ல தள்ளி விட்டுருச்சு. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பல ஸ்கூபா டைவர்கள் கடலுக்கடியில ஆழமான பகுதிக்கு போய் பல வித்தியாசமான உயிரினங்களை பார்ப்பாங்க. அப்படிதான் இங்க 2 டைவர்ஸ் கடலுக்குள்ள டைவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத மாதிரி ஒரு சர்ப்ரைஸான சம்பவம் நடந்திருக்கு. அவங்க 2 பேரும் கலிபோர்னியால உள்ள சூசோ ராக்குங்கிற ஒரு பகுதியில டைவ் பண்ணிருக்காங்க. அப்பதான் அந்த ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்திருக்கு. இவங்க 2 பேரையும் சுத்தி பல மீன்கள் சுத்தி வர தொடங்கி இருக்கு. அப்போ அந்த மீன் கூட்டத்தை சாப்பிடுறதுக்கு 2 நீல திமிங்கலங்கள் வாயை பொளந்துகிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த 2 டைவர்ஸுக்கு பக்கத்துலயும் துள்ளி குதிச்சிருக்குதுங்க. அவங்க 2 பேருமே மரணத்துக்கு கொஞ்சம் கிட்டத்துல போயிட்டு வந்துட்டாங்க. நல்ல வேளையா உடனே அவங்க கப்பலை நோக்கி நீச்சல் அடிச்சு கப்பல் மேல ஏறிட்டாங்க. அங்க தப்பிச்ச 2 டைவர்ஸ் மாதிரியே இங்க கயாக் போட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேரும் நூலிழையில உயிர் தப்பிச்சிட்டாங்க. அதிர்ஷ்டம் எல்லா நாளும் இப்படி அமையாதுன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது சுமார் 600 டன் எடையுள்ள பிளாக் மார்லின்ங்கிற பெரிய ராட்சத மீன் ஒரு போட்ல எகிர் குதிச்ச சம்பவத்தை தான் பார்க்க போறோம். பொதுவாவே மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். அப்படிதான் இங்க ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ஒரு போட்டோட பின்பக்கம் நின்று தூண்டில் போட்ட அவரு அது வரைக்கும் கடலை சாந்தமா தான் பார்த்திருக்காரு. அவரோட தூண்டில ஒரு மீன் மாட்டினதும் கடலே சும்மா அதம் பறக்க வச்சிருச்சு. அந்த மீன் அந்த 600 டன் எடையுள்ள ராட்சத மீன் இவங்க தூண்டில் இழுத்ததும் தானாவே வந்து போட்ல ஜம்ப் பண்ணி குதிச்சிருச்சு. அந்த மீனோட முன்பக்கத்தை பாத்தீங்கன்னா ஈட்டி போல அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அது யாரு மேல குத்தி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல ஒருத்தர் தப்பிச்சாரு. அந்த மீன் எப்படி போட்ல துள்ளி குதிச்சுதோ அதே போல ஃபியூ செகண்ட்ஸ்லயே திரும்பவும் கடல்லே குதிச்சிடுச்சு. மீனுக்கு தூண்டி போட்டு பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் முதலுக்கே தூண்டி போட்டிருக்காரு.
வெளிநாட்டுல எல்லாம் பல பேர் மீன் பிடிக்க காரணம் அதை வித்து காசாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, ஜஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸிங்காக அமைதியா ஒரு போட்ல சேர போட்டு உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் சீஸ் மேக்கர்ங்கிறவரும் ரிலாக்ஸிங்காக மீன் பிடிக்கலான்னு போயிருக்காரு. ஆனா அன்னைக்கு அவர் பார்த்தது ஒரு பயங்கரமான சம்பவத்தை. அதை நீங்களே பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலனா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டு பாருங்க. இவர் போட்ட தூண்டில்ல மீன் மட்டும் வராம ஒரு பெரிய ராட்சத அனகொண்டாவும் சேர்ந்து வந்திருக்கு. இவரு மீனை பிடிச்சிருக்காரு, அந்த அனகொண்டா மீனை பிடிச்சிருக்கு. இது போல ஒரு சம்பவம் யாருக்காச்சும் நடந்திருக்குமா சொல்லுங்க? இவர் ஸ்பீட் போட்ல நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும்போது போட்டோட இன்ஜின் அப்படியே கரண்ட் தண்ணில விழுந்துருச்சு. இவர் கஷ்டப்பட்டு தூண்டில போட்டு மீனை பிடிப்பாரா, இந்த பறவைங்க அசால்ட்டா வந்து ஆட்டைய போட்டு போக பாக்குமா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வட்டமாமே இப்ப நம்ம பார்க்க போற மீனை நம்மளால தொடவே முடியாது. தொட்டிங்க அவ்வளவுதான் நீங்க காலி. இந்த மீனோட பேர் தான் எலக்ட்ரிக் ஈல். நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மீனோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருது அப்படின்னு அது நினைக்கும் போது அதை தற்காத்துக்கிறதுக்காக அதோட உடம்புல இருந்து ஹை வோல்டேஜ்ல எலக்ட்ரிசிட்டி பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட 860 வோல்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்படிதான் இங்க ஒரு மீன் பிடிக்கிறவரு தூண்டியாலையும் தன்னோட கைகளாலையும் சில மீன்களை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த எலக்ட்ரிக் ஈல் கரண்ட ப்ரொடியூஸ் பண்ண அவர் அப்படியே நிலை குலைஞ்சு போய் தண்ணியில விழுந்துட்டாரு. அவர் கொஞ்ச நேரத்துக்கு அன்கான்சியஸாவே போயிட்டாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. இந்த எலக்ட்ரிக் ஈலோட எலக்ட்ரிசிட்டி பவரால மனுஷனை கொல்ல முடியாதுன்னு இருந்தாலும் அது நம்மள நில கொலைய வச்சிரும். நல்ல வழியா அந்த மீனவருக்கு எதுவும் அவள உயிர் பழிச்சிட்டாரு. நம்மள பல பேரு ஆறுல மீன் பிடிச்சிருப்போம், ஏரியில மீன் பிடிச்சிருப்போம், கடல்ல மீன் பிடிச்சிருப்போம், ஏன் குளத்துல கூட மீன் பிடிச்சிருப்போம். ஆனா இதுலயும் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் காமிச்சிருக்காரு. அது எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த டிரைனேஜ்ல தான். கழிவு நீர் ஓடக்கூடிய இந்த டிரைனேஜ் கால்வாயில ஒரு தூண்டியை ரெடி பண்ணி அதுல உள்ள ஒரு சின்ன ஓட்டம் மூலமா தூண்டியை போட்டு இவர் சில மீன்களை பிடிச்சிருக்காரு. கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு. ரொம்ப நேரம் காத்திருந்த மீனை பிடிச்சாலும் அசால்ட்டா இருந்தா இப்படிதான் ஆகும். இவரோட தூண்டில அவ்வளவு பெரிய மீன் மாட்டியும் சுறா மீனை பார்த்ததும் பயத்துல அந்த மீனை விட்டுட்டாரு. ஒரு மீனை பிடிச்சதால இவர் வைப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாரு. அட பாவீங்களா, எங்க வேணா மீன் பிடிக்கலாம், அதுக்குன்னு இப்படியா? ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்தை சுத்தி தேங்கி நிக்கிற மழை நீர்ல கூட ஒரு மீனை பிடிச்சிருக்காங்க இவங்க. மீன்கள் பிடிக்க பல யுக்திகள் இருந்தாலும் இங்க ஒருத்தர் எடுத்திருக்க டெக்னிக் பாத்தீங்கன்னா கோக் மற்றும் மென்டோஸ். இவர் என்ன பண்றாருன்னா தண்ணி ஓடுற இடத்துக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழியை நோண்டாரு. அந்த குழியை நோண்டி அதுக்குள்ள கோக்கையும் மென்டோஸையும் போடுறாரு. குழிக்கும் வாய்க்காலுக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணிடுவாரு. இப்ப அதுல மீன்கள் எல்லாம் பொந்துன்னு நினைச்சு வந்து பூந்துக்கும். அப்போ அவரு இதுல கோக்கையும் மென்டோஸையும் கலந்தாரு அப்படின்னா அதுல கார்பன் டை ஆக்சைடு தான் உருவாகும். அதனால ஆக்சிஜனே அங்க இருக்காது. ஆக்சிஜன் இல்லாததுனால அந்த மீன்கள் அந்த பொந்து வழியா மேல வர ட்ரை பண்ணும். அப்ப இவர் அந்த மீன்களை பிடிச்சிடுறாரு. இது போல இவரு மீனை மட்டும் இல்ல நண்டு ஆமைகளையும் பிடிச்சிருக்காரு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.